வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாட உணவுகளில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற சாம்பார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கும்போது சாம்பாரை வாங்கி குடித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். நம்மளோட பெருமை மிகு சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சாம்பார் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் துண்டு புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு தேவை. இதை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், வெள்ளைப்பூடு ஒரு 4 பல், பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போது இது கூட தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். பருப்பு சீக்கிரம் நல்லா வெந்துடும். இப்போது குக்கரை மூடி பருப்பை வேக வச்சிடலாம். ஒரு 4-5 விசிலுக்குள்ளேயே பருப்பு நல்லா வெந்துடும். பருப்பை வேக வைக்கிற நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இவ்வளவும் எடுத்திருக்கேன். அப்புறம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், 2 தக்காளி இவ்வளோத்தையும் வெட்டி வச்சுக்கிட்டேன். 4 விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர்லேருந்து ஆவியும் போயிடுச்சு. நம்ம இப்போ இதை திறக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. தவா நல்லா சூடானதும் அது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அது கூட 1 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 1, அதை 4 கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ இது கூட கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி இப்போ எண்ணெய் லைட்டாக விட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். வேக வச்ச பருப்பு கூட இப்போ இந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் வர்ற மாதிரி வேக வச்சுக்கலாம். 2 விசிலுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா காய்கறி குழஞ்சிடக்கூடாது. இப்போ குக்கரில் ஆவியெல்லாம் போயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். அருமையான கம சாம்பார் ரெடி. குக்கரில் வச்சாலும் எந்த காய்கறியும் குழையலை, பார்த்தீங்களா? இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் காலை நேரத்தில் இருக்கிற அந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த மாதிரி குக்கரில் சமையல் செய்கிறதுனால நேரமும் மிச்சமாகும், எரிபொருளையும் மிச்சப்படுத்தலாம்.
நன்றி.